அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேச ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடக ராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். கும்பராசி அன்பர்களுக்கான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த கும்பராசி அன்பர்கள். இவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, முதல்ல அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்க்கமான சிந்தனையும் தெளிவாக முடிவெடுக்கும் திறமை கொண்டவர்கள்தான் இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த மாதம் இவர்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய், சுகாதிபதி சுக்கிரனுடன் இணைந்து இருப்பது சிறப்பான அமைப்பாகும். எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும். வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து விடுவதுதான் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும்போது மிக மிக உங்களுக்கு கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானம் குறையலாம். தொழில், வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரும். கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களது வேலை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை உண்டாகும். நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்களிடம் நீங்கள் பக்குவமாக பேசுவதுதான் உங்களுக்கு நன்மை. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கின்றார். பயணங்களின் போது கவனம் தேவைப்படுகின்றது. கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனையும் குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். அடுத்தவர்களுக்காக நீங்கள் எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பதுதான் நல்லது. அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரத்தும் கூடும். பயணம், வெளியூர் பயணமும் செல்ல நேரிடும். நீங்கள் வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியிருக்கும். பெரியோர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவதுதான் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது நடவடிக்கைகள் உங்களது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், கல்வி அறிவுடன் அனுபவ அறிவும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திரத்தின் அதிபதியான ராகி தைரிய ஸ்தானத்தில் குரு பகவானுடன் சஞ்சரிக்கின்றார். வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றீர்கள். சூரியனின் பஞ்சமஸ்தானம் சஞ்சாரமும் அனுகூலமான பலன்களும் தரும். பணவரவும் மன திருப்தியை தரும்.
புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியிருந்த காரியங்கள் இப்பொழுது மடமடவென நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். நிதி நிலைமையும் சீர்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு அதிகமாக குறைந்து காணப்படும். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றமும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் சேரும். பிள்ளைகள் மூலம் இருந்த மனவருத்தங்கள் நீங்கிவிடும். அவர்கள் மூலமும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தியும் வந்து சேரும். பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகத்தான் நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகப் போகின்றது. உங்களுடைய ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதம் போன்றவைகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. காரிய அனுகூலமும் ஏற்படும். நீங்கள் உணர்ச்சிவசப்படுவது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகும். எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கலாம். பணவரத்தும் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டமும் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபமும் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கும் ஆற்றலுடைய உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவானின் பார்வை ராசிக்குள்ளே பதிகின்றது. அதுவும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் நன்மைகள் பெறுவீர்கள். சுக்கிரன் சஞ்சாரத்தின் மூலம் மனதில் மகிழ்ச்சியும் எண்ணற்ற எண்ணங்களும் ஏற்படும். திடீரென்று அவசர முடிவை மட்டும் எடுக்க வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்புக்குள் உறவுக்குள் எல்லாமே சுமூகமான நிலை ஏற்படும். உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வாகனம் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்கி மனை வீடு வாங்கும் புதிய வீடு கட்டும் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி தரும். கணவன் மனைவிக்கிடையிருந்து வந்த பிரச்சனையும் தீரும். தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். சுகஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக மாற்றமும் உண்டாகலாம். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய இழுபறியாக இருக்கும் கடன் பிரச்சனையும் தீரும். எதிர்ப்புகளும் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். கலைத்துறையினருக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும். அடுத்தொரு வேலையும் தானே செய்யும் நிலையும் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகளும் வரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கல்விக்காக செலவும் அதிகரிக்கத்தான் செய்யும். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், முருகனை தரிசித்து திருஷ்டி கவசம் சொல்லி வணங்கினால் எல்லா துன்பங்களும் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்.